अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। प्रकरणप्रमाणं निरूप्यमानमस्ति। तत्र प्रकरणं क्रियायाः एव विनियोजकम् इति निरूपितम्। इतः परं प्रकरणे विद्यमानद्वैविध्यं निरूप्यते। तच्च प्रकरणं द्विविधम्। இந்த பிரகரணம் அப்படிங்கிற பிரமாணம் இருக்கே, இது ரெண்டு வகையா இருக்கு. எப்படி? மகா பிரகரணம் அவாந்தர பிரகரணம் சேதி. மகா பிரகரணம் அப்படிங்கிறது ஒண்ணு, அவாந்தர பிரகரணம்னு ஒண்ணு. தத்ர பலபாவனாயாக பிரகரணம் மகா பிரகரணம். பலபாவனான்னா என்ன அர்த்தம்? எந்த பாவனையிலே ஸ்வர்க்கம் முதலிய பலமானது அன்வயிச்சிருக்கோ சாத்தியமாக, அந்த பாவனாவுக்கு பெயர் பலபாவனா. ஏன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல ஆர்த்தி பாவனா இருக்கு இல்லையா? அதே மாதிரி சமிதோ யஜதி அப்படிங்கிறதான அங்கத்தை விதிக்க கூடியதான வாக்கியம் இது. இதுலயும் ஆர்த்தி பாவனா இருக்கு. அந்த ஆர்த்தி பாவனாவினால எதை அந்த ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. இப்போ இந்த ரெண்டு இடத்துலயுமே ஆர்த்தி பாவனா தெரியறது. ஆனா எந்த பாவனையில ஸ்வர்காதி பலன் சாத்தியமாக அன்வயிச்சிருக்கு? கேள்வி புரியறது இல்லையா? புரியாது. எந்த பாவனையில ஸ்வர்காதி பலன் சாத்தியமா அன்வயிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல சொல்லப்பட்ட பாவனையில ஸ்வர்காதிகள் பலனாக அன்வயிச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த பாவனையை நாம என்ன சொல்லலாம்? பலபாவனா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பிரதான பாவனான்னு கூட சொல்லலாம். அப்படின்னு அர்த்தம், பிரதான யாகமானது எந்த பாவனையில சாதனமாக அன்வயிச்சிருக்கோ அந்த பாவனா பிரதான பாவனா இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ பலபாவனா அல்லது பிரதான பாவனா அப்படின்னு சொன்னா அது எந்த பாவனையை குறிப்பிடுறதுன்னு அது புரிஞ்சிருக்கு இல்லையா? ஆர்த்தி பாவனா தான். ரெண்டு இடத்துலயும் ஆர்த்தி பாவனா தான். அதாவது சமிதோ யரதிங்கிற வாக்கியத்துல சொல்லப்படுற ஆர்த்தி பாவனாவும் இருக்கு, தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதங்கிற இடத்துலயும் ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுறது, அதுவும் சொல்லப்படுறது. ஆனா எந்த ஆர்த்தி பாவனாவை நாம இங்க பலபாவனான்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டால், தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுற ஆர்த்தி பாவனாவைத்தான் நாம இங்க பலபாவனான்னு குறிப்பிடுறோம். சரியா? சமிதோயுதத்திங்கிற இடத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்பட்டாலும் அந்த பாவனையை நாம பலபாவனான்னு சொல்றது இல்லை. ஏன்னா
அந்த பாவனையில ஸ்வர்காதி பலனானது சாத்தியமாக அன்வயிக்கிறது இல்லை. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? அதத்தான் இங்க சொல்ல பாருங்க. தத்ர பலபாவனாயாக பிரகரணம் மகா பிரகரணம். தாத்பரியம் என்னது? தர்ஷபூர்ணமாச பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அதாவது தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத அப்படிங்கிற வாக்கியத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால எது ஆக்கியாத பிரத்யத்துல சாதனமா எது இருக்குன்னு கேட்டா தர்ஷபூர்ண மாச யாகா. இந்த தர்ஷபூர்ண மாசத்தை பிரதானமாக கொண்ட ஆர்த்தி பாவனாவுக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கேன பாவயேத் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா இருக்கு. இதிகர்த்தவியத ஆகாங்ஷா இருக்கு. சரியா? இங்க ஒரு ஆகாங்ஷா தெரிகிறது இல்லையா? அந்த ஆகாங்ஷையில தான் எதெல்லாம் போய் சேரும் அங்கமாக? பிரயாஜம் முதலியதான அங்கங்கள் போய் சேர்றது. இதே மாதிரி சமிதோ யஜதி அப்படிங்கிற வாக்கியத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்றதான ஆர்த்தி பாவனாவுக்கும் ஆகாங்ஷா உண்டு. பிரயாஜயாகேன தர்ஷபூர்ணமாசோபகாரம் பாவயேத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் பிரயாஜா கதம் பாவேத், பிரயாஜம் கதம் குறியாத் அப்படின்னு அங்கேயும் ஒரு ஆகாங்ஷா. என்ன ஆகாங்ஷா? கதம் பாவாகாங்ஷா உண்டு. இது அங்கத்துல அங்க பாவனையில இருக்கக்கூடியதான கதம் பாவாகாங்ஷா. அந்த ஆகாங்ஷையில எதெல்லாம் போய் சேரும் அப்படின்னு கேட்டா, பிரயாஜத்துக்கு அங்கமாக சிலது படிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த அங்கங்கள்லாம் போய் சேரும். இந்த பிரக்கிரியை புரிஞ்சிருக்கா? இப்ப நாம இதை எப்படி விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பலபாவனா அப்படின்னு ஒரு பாவனையை சொல்லலாம், இன்னொன்னு அங்க பாவனான்னு விவகாரம் பண்ணலாம் இல்லையா? இப்ப இந்த பலபாவனாவினுடைய கதம் பாவா காங்கையில பிரயாஜம் முதலியதான அங்கங்கள் போய் சேர்றது. இதே அங்க பாவனையில சமிதோயரதிங்கிற வாக்கியத்துல சொல்லப்படுகின்ற பாவனா இருக்கே அங்க பாவனா, அந்த பாவனாவினுடைய கதம் பாவா காங்கையில பிரயாஜத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய சில அங்கங்கள் அதெல்லாம் போய் சேர்றது இல்லையா? அபிக்கிரமணம் அப்படின்னு சொல்ல போற அதெல்லாம் என்ன போறது? அதெல்லாம் பிரயாஜ ஆகாங்ஷாவில இதிகர்த்தவியத ஆகாங்ஷா இருக்கே அதுல போய் சேர போறது. அதனால நம்ம இந்த ரெண்டு பாவனையும் வேறுபடுத்தி காமிக்கணுமா இல்லையா? அதை காமிக்கிறதுக்காக என்ன சொல்றா, ஒரு பாவனையே பலபாவனா அப்படின்னு சொல்றா, இன்னொரு அது பிரதான யாகத்தை சாதனமாக கொண்ட பாவனைய பலபாவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொர்க்கம் முதலீதான பலனை சாத்தியமாக கொண்ட பாவனைய பலபாவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சமிதோயிரதிங்கிற வாக்கியத்தினால தெரிஞ்ச பாவனாவை அங்க பாவனான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படின்னு இந்த விவகாரம் இருக்கு. சரியா? இதுல பலபாவனாயாக பிரகரணம் மகா பிரகரணம். பிரகரணம் ரெண்டு வகையாக இருக்கு. ஒண்ணு மகா பிரகரணம், இன்னொன்னு அவாந்தர பிரகரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதுல இந்த மகா பிரகரணம்ங்கிறது எங்க இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, பலபாவனாயாக யத் பிரகரணம் தத் பிரகரணம் மகா பிரகரணம். சரியா? அந்த மகா பிரகரணத்தினால எதெல்லாம் கிரகிக்கப்படும் அப்படின்னு கேட்டா, பிரயாஜம் முதலியதான அங்கங்கள் கிரகிக்கப்படும். இதிகர்த்தவியதாகாங்ஷாவில இவைகள்லாம் சேரும். தச்ச பிரயாஜாதீனாம் கிராஹகம் இல்லையா? எது கிராஹகம்? மகா பிரகரணம் கிராஹகம். இது புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? மகா பிரகரணம் எங்க இருக்கக்கூடியதை நம்ம மகா பிரகரணம்னு சொல்றோம். அந்த மகா பிரகரணத்தினால எவைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? தச்ச இத்தியுக்தே மகா பிரகரணம் பிரயாஜாதீனாம் கிராஹகம். அப்போ அவாந்தர பிரகரணம்ங்கிறது எது? நமக்கு இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? மகா பிரகரணம் என்னன்னு இப்போ சொல்லி கொடுத்துட்டா, அப்போ அவாந்தர பிரகரணம் எங்க இருக்கக்கூடிய பிரகரணம்? அங்கபாவனையில் இருக்கக்கூடிய பிரகரணம் அவாந்தர பிரகரணம் இல்லையா? இது நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். தச்ச பிரகிருதாவேவா. தச்ச அப்படின்னு சொன்னா மகா பிரகரணம். இன்னும் அவாந்தர பிரகரணத்தை பத்தி விவரிக்கவே இல்லை. மகா பிரகரணத்தை பத்தின விவரணம் தான் போயிட்டு இருக்கு.
இந்த மகா பிரகரணம் அப்படிங்கிறது விகிருத்தில வராது, பிரகிருத்தில மட்டும்தான் வரும். தச்ச பிரகிருத்தௌ ஏவா. தச்ச இत्युक्ते மகாபிரகரணம். மகாபிரகரணம் பிரகிருத்தோ ஏவ பவதி. பிரகிருத்தின்னா என்னது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான், இருந்தாலும் நமக்கு ஞாபகப்படுத்துறான். எத்திர சமக்ராங்க உபதேசா சா பிரகிருதி யதா தர்ஷபூர்ணமாசாதி தத்ர உபயாகாங்க்ஷாரூபம் பிரகரணம் சம்பவதி. தத்ர இत्युक्ते தர்ஷபூர்ணமாசயோः உபயாகாங்க்ஷாரூபம் பிரகரணம். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பிரதான யாகத்துக்கு கேன பாவயதித்யாகாங்க்ஷா உபகாரக ஆகாங்க்ஷா, பிரயாஜாதீனாந்து உபகாரிய ஆகாங்க்ஷா கிம் பாவயதித்யாகாங்க்ஷா. एवं रूपेण उभयाकांक्षायाः सत्वात् तत्र प्रकरणं विनियोजकं भवति. तत्र उभयाकांक्षारूपं प्रकरणं संभवति. ஆகாங்க்ஷா அனுபரமாத். அனுபரமாத் அப்படின்னு சொன்னா அசாந்தத்வாத் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? தர்ஷபூர்ண மாச கர்மாவுக்கு உபகாரகம் கிம்னு ஒரு ஆகாங்க்ஷா வருது. அந்த ஆகாங்க்ஷா எப்போ சாந்தி அடைகிறது, எப்போ முழுமையாறது அப்படின்னு கேட்டால், கடைசி அங்கம் எது உண்டோ அது சேருகின்ற வரையிலே அந்த ஆகாங்க்ஷா அப்படியே இருக்கு. ஏன் இப்படி சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை என்ன ஆகுமா தெரியுமா? இப்ப நம்ம பிரயாஜத்துல ஒரு 5 யாகங்கள் வச்சுட்டு இருக்கோம். பிரயாஜகா அனுயாஜகா அப்படின்னு. இப்போ பிரயாஜ யாகா தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம்னு சேர்ந்தா எடுத்து இப்படியே வச்சுப்போம். ஒருவேளை ஒரு அங்கம் வந்த உடனேயே தர்ஷபூர்ண மாசத்தினுடைய அங்காகாங்க்ஷா பூர்த்தி ஆயிடுத்து, சாந்தி ஆயிடுத்துன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அனுயாஜத்தெல்லாம் எப்படி சேர்க்கிறது அங்கமாக? அப்போ இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், கடைசி அங்கம் எதுவோ அது சேருகின்ற வரையிலே தர்ஷபூர்ண மாச பாவனாவினுடைய ஆகாங்க்ஷா இருக்கே, கதம் பாவாகாங்க்ஷா இதிகிருத்தவேதாகாங்க்ஷா, அது பூர்த்தி ஆகாது இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க, ஆகாங்க்ஷா அனுபரமாத். உபரமஹான்னா முடிவுன்னு அர்த்தம். அனுபரமாத் அப்படின்னு அர்த்தம் உபரமம் ஆகாததினால். அர்த்தம் புரிஞ்சிருக்கா இதுக்கு? விக்ருத்தோ தூ ந பிரகரணம் சம்பவதி. இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னா என்ன சொன்னா, தச்ச பிரகிருத்தௌ ஏவா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. தச்ச அப்படின்னா மகா பிரகரணம், பிரகிருத்தௌ ஏவா. அதுல இருந்தே நமக்கு என்ன தெரிகிறது, விகிருத்தில மகா பிரகரணம் கிடையாது அப்படின்னு தெரியறது. அதை இப்போ விவரிக்க ஆரம்பிக்கிறா. விகிருத்தௌ தூ விகிருத்தியில் ந பிரகரணம் சம்பவதி, மகா பிரகரணம் ந சம்பவதி. யத்ர விகிருத்தின்னா என்னது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறா. யத்ர ந சமக்ராங்க உபதேசா சா விகிருதி யதா சௌர்யாதிஹி. சௌரிய யாகம் விகிருதி யாகா இல்லையா? தத்ரச்ச யானி அபூர்வாணி அங்கானி பட்யந்தே உபஹோமாதீனி தேஷாம் ந பிரகரணம் விநியோஜகம். இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்றான். இப்ப பாருங்க, இந்த சௌரிய யாகான்னு ஒரு விகிருதி யாகத்தை எடுத்து காமிக்கிறாளே, அந்த யாகத்துக்கு தேவையான அங்கங்கள், அந்த அதாவது சௌரிய யாகத்தினுடைய பிரகிருதி எது இருக்கோ, ஆக்னேய யாகா அப்படிங்கிறது பிரகிருதி. ஏன்னா சௌரிய யாகாவுல திரவியம் சருகு, இந்த யாகத்துக்கு இதுதான் பிரகிருதி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு சில நியமங்கள் வச்சுருக்கா. திரவியம் அதை வச்சுன்னு முடிவு பண்ணுவா, தேவதை அதை வச்சுன்னு முடிவு பண்ணுவா. இந்த ரெண்டுமே இல்லைன்னா இன்னும் சில நியமங்கள் வச்சுருக்கா. அந்த கர்மாவினுடைய பெயரை கொண்டு, பெயர்ல இருக்கக்கூடிய எழுத்து சங்கியை கொண்டு, இப்படின்னு பல நியமங்கள் வச்சுருக்கா. இப்போ இந்த இடத்துல சௌரியன் சருண் நிர்வபேர் பிரம்மவர்ச்சச காமஹா அப்படிங்கிற இடத்துல சரு திரவியமா இருக்கிறதுனால இந்த கர்மாவில, சருங்கிறது ஓஷதி திரவியம் தானே, இதே ஓஷதி திரவியமாக இருக்கக்கூடிய ஆக்னேய யாகா தான் பிரகிருதி யாகான்னு முடிவு பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ நமக்கு இது தெரிஞ்சு போயாச்சு. சௌரிய யாகத்துல அங்கங்கள் எந்த கர்மாவில் இருந்து வருது, எந்த பிரகிருத்திலிருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆக்னேய யாகத்திலிருந்து எல்லா அங்கங்கள் அதிதேச பிரமாணத்தினால
கிடைக்க போகின்றன. ஆனா அந்த அங்கங்கள் மட்டும் இல்ல, இங்க விக்ருதிலேயே கூட சில கர்மாக்கள் புதுசா விதிக்கப்பட்டிருக்கும். புரிகிறதா எப்படின்னு? சௌரிய யாகத்துல பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் நாம அதிதேச பிரமாணத்தினால எடுத்துக்கிறோம். ஆனா அது மட்டுமே இல்ல, புதுசா இங்கேயும் சிலது விதிக்கப்பட்டிருக்கு. இங்கேயும்னா எங்க? சௌரிய யாக இருக்கே அந்த பிரகரணத்திலையும் சிலது புதுசா விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க என்ன கேள்வின்னு கேட்டா, ஆகாங்ஷா அப்படின்னா என்னது? உபயாகாங்ஷன்னா என்னது? பிரதானத்துக்கும் ஆகாங்ஷை இருக்கணும், அங்கத்துக்கும் ஆகாங்ஷை இருக்கணும். சரியா? இப்போ இந்த உபஹோமங்கள் இருக்கே, இந்த உபஹோமங்கள் பிரகிருத்தில எப்படி பிரயாஜங்கள் இருந்ததோ அதை போல இருக்கு இல்லையா? அப்ப இந்த உபஹோமங்கள் தான் புதுசா படிக்கப்பட்டது. எங்க? விக்ருதி கர்மாவில படிக்கப்பட்டது. இந்த உபஹோமங்களுக்கு என்ன ஆகாங்ஷா இருக்கும்? இப்போ பாருங்க, தர்ஷ பூர்ண மாசத்துல ஆக்னேயந்தன பிரகிருதி பிரதானம், அதனுடைய ஸ்தானத்துல இங்க சௌரிய யாக இருக்கு பிரதானம். தர்ஷஸ்தானம் வச்சுக்கோங்க, சௌரிய யாகத்தை தர்ஷன் நான் சொல்லிருக்கேன் தவிர்த்து அது ஆக்னேய ஸ்தானம். அந்த இடத்துல பிரதானமா இருக்கு இது சௌரிய யாக அப்படிங்கிற அந்த விக்ருதி யாக பிரதானம். அதற்கு அங்கமாக பிரயாஜஸ்தானத்துல இருக்கு உபஹோமாதிகள். இப்போ இந்த நிலையை வச்சுன்னு பாருங்க, நம்ம பிரகிருத்தில சமித்யாகங்கள் இருந்தது, இந்த பிரயாஜாதிகள், இவைகளுக்கு என்ன ஆகாங்ஷை இருந்தது? நான் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகாங்ஷை இருந்ததா? நான் எப்படி எனக்கு அங்கங்கள் எவை அப்படின்னு அது இதிகர்த்தவேத ஆகாங்ஷா இருந்ததா? கிம்பாவாகாங்ஷா இருந்ததா? கதம் பாவாகாங்ஷா இருந்ததா? பிரயாஜாதிகளுக்கு இருந்தது இல்லையா பிரகிருத்தில? இப்போ அதை போல விக்ருத்திலையும் இந்த உபஹோமங்கள் புதுசா படிக்கப்பட்டிருக்கு. அந்த உபஹோமங்களுக்கு என்ன மாதிரியான ஆகாங்ஷா இருக்கும்? கிம்பாவாகாங்ஷா இருக்குமா? கதம் பாவாகாங்ஷா இருக்குமா? கிம்பாவாகாங்ஷா இருக்கும். விக்ருதிக்கும் கதம் பாவையேத் அப்படிங்கிற ஆகாங்ஷா இருக்குமா இருக்காதா? அப்போ இங்க நல்லா பாருங்க, பிரகரணம்னு சொன்னாலே உபயாகாங்ஷா தானே. இப்போ விக்ருதியிலையும் கூட விக்ருதி யாகத்துக்கு பிரதான யாகத்துக்கு கதம் பாவையேத் அப்படிங்கிற ஆகாங்ஷா இருக்கு. அங்கங்களுக்கும் உபஹோமாதிகளுக்கும் கிம்பாவையேதுங்கிற ஆகாங்ஷா இருக்கு. அப்போ உபயாகாங்ஷா இருக்குதானே இங்கேயும் விக்ருதிலையும். அப்போ இங்க பிரகரணம் ஏன் சொல்லக்கூடாது? பிரகரணம் விக்ருதியில விநியோஜகமாக ஆகாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டா, பிரதிஜ்ஞை பண்ணினா. ஆனா இங்கேயும் உபயாகாங்ஷா இருக்குதானே. அப்ப இங்க பிரகரணம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி புரிஞ்சது இல்லையா? இப்போ நல்லா புரிஞ்சது இல்லையா கேள்வி? இப்போ இந்த கேள்வியை சொல்ல போற பாருங்க. விக்ருதௌ ந பிரகரணம் சம்பவதி அப்படின்னு சொல்லிட்டு, எத்திர ந சமக்ராங்கோபதேசா சா விக்ருதி யதா சௌர்யாதிஹி தத்ர ச யானி அபூர்வாணி அங்கானி பட்யந்தே. அபூர்வாணி அங்கானின்னு என்ன அர்த்தம்? பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் அதிதிஷ்யந்தே, அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கின்றன. அதை தவிர்த்து இங்கேயே சிலது புதுசா படிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? உபஹோமஹா முதலிய கர்மாக்கள், அவைகள் தான் இங்க அபூர்வாணி அங்கானின்னு சொல்லிட்டு. அபூர்வாணி அங்கானின்னு அர்த்தம், இந்த அங்கங்கள் வேற எங்கேயும் படிக்கப்படலை பிரகிருத்தில, டைரக்டா அந்த விக்ருத்தில இந்த விசேஷமா படிக்கப்பட்டிருக்கு. அதனால இவைகள் என்ன சொல்லிட்டு இருக்கா? அபூர்வாணி அங்கானின்னு சொல்லிட்டு இருக்கா. புரியுறது இல்லையா? இப்போ அபூர்வாணி அங்கானின்னு சொன்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? விக்ருத்தில சௌரிய யாகத்துல உபஹோமங்களை எடுத்துக்கணும். தத்ரச்ச யானி அபூர்வாணி அங்கானி பட்யந்தே உபஹோமாதீனி தேஷாம் ந பிரகரணம் விநியோஜகம். பிரகரணம் விநியோஜகம் ஆகாது அப்படின்னு முதல்ல பிரதிஜ்ஞை பண்ணிட்டா. ஆனால் இங்க விசாரம் பண்ண போறா. என்ன பண்ண போறா? ரெண்டு இடத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கே, அப்போ உபயாகாங்ஷா இருக்கும் பொழுது எப்படி இங்க பிரகரணம் விநியோஜகம் ஆகாதுன்னு சொல்றேன் அப்படின்னு கேள்வி எழுப்ப போறா. பாருங்க, அடுத்த வாக்கியமே அதுதான். தத்ர யத்யபி தேஷாம் கிம் பாவயேத் இத்யாகாங்ஷா அஸ்தி தேஷாம் உபஹோமாதீனாம் அபூர்வானாம் அங்கானாம் விசிஷ்ய சௌரியயாகே படிதானாம் உபஹோமாதீனாம் கிம் பாவயேத் இதி அஸ்தி ஆகாங்ஷா. ஏவம் யத்யபி
तेषाम् आकाङ्क्षा अस्ति तेषाम् इत्युक्ते केषाम् उपहोमादीनां तथापि प्रधानस्य न कथं भावाकाङ्क्षा अस्ति நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் பொழுது இப்படி கேள்வி கேட்டிருந்தேன் உபஹோமங்களுக்கு கிம்பாவையேத்துன்னு ஆகாங்ஷா இருக்கு அதே மாதிரி விகிருதி யாகமான சௌரியத்துக்கும் கேனபாவையேத் அப்படின்னு ஆகாங்ஷா இருக்கு இல்லையா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் இல்லையா அப்ப இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆனா வஸ்துதா இல்லை எதுக்கு ஆகாங்ஷா இல்லை இப்போ இந்த இடத்துல பிரதானமான அந்த விகிருதி யாக இருக்கே அதற்கு இப்போ ஆகாங்ஷா இல்லை என்ன ஆகாங்ஷா இல்லை கேன பாவயேத் அப்படிங்கிறதான அங்க விஷயக்க ஆகாங்ஷா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே ஏன்னு சொல்றா பாருங்க பிராகிருத அங்கங்கள் அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கின்றன இல்லையா அந்த அங்கங்களினாலேயே விகிருத்தியினுடைய இதிகர்த்தவியதா காங்ஷாவானது நிரம்பிடுறது பூர்த்தி ஆயிடுறது இதுக்கப்புறம் விகிருத்திக்கு என்ன இல்லை கேனபாவையே அப்படிங்கிற இதிகர்த்தவியதா காங்ஷா இல்லை இது புரிஞ்சிருக்கா ஒரு 2 வாக்கியத்துல அது நமக்கே விட கிடைச்சிடும் பாருங்க இப்போ இந்த விகிருத்தில நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரகிருத்திலிருந்து வரக்கூடியதான பிராகிருத அங்கங்கள் விகிருத்திலேயே படிக்கப்பட்டதான உபஹோமகா முதலிய அபூர்வ அங்கங்கள் இப்படி 2 வகையா அங்கங்கள் இருக்கு இந்த 2 வகையான அங்கங்கள்ல இந்த பிராகிருத அங்கங்கள் இருக்கே அவைகளை விகிருத்தி எடுத்துக்கிறது சரியா விகிருத்தி எடுத்துக்கிறதுனால என்ன ஆயிடுறது விகிருத்திக்கு அந்த பிராகிருதாங்கங்கள் சேர்ந்ததுனாலேயே இதிகர்த்தவியதாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுறது அதனால இப்போ விகிருத்திக்கு என்ன இல்லை இதிகர்த்தவியதாகாங்ஷா இல்லை உபஹோமங்களுக்கு ஆகாங்ஷா இன்னும் இருக்கு உபஹோமங்களுக்கு அந்த உபஹோமங்களுக்கு என்ன ஆகாங்ஷா இருக்கு இப்போ கிம்பாவாகாங்ஷா இருக்கு இப்ப நல்லா பாருங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்திதியில உபயாகாங்ஷா இருக்கா அந்நியதராகாங்ஷா இருக்கா அந்நியதராகாங்ஷா தான் இருக்கு அதாவது அங்ககத ஆகாங்ஷா தான் இருக்கு பிரதான ஆகாங்ஷா இல்லை பிரகரணம்னு சொன்னாலே உபயாகாங்ஷா தானே அதனாலதான் விகிருத்திலே என்ன கிடையாதுன்னு சொன்னோம் பிரகரணம் விநியோஜகம் ஆகாது ஏன்னா அங்க உபயாகாங்ஷா கிடையாது அந்நியதராகாங்ஷா தான் இருக்கு இப்ப புரிஞ்சுட்டா ஏன் விகிருத்தியில பிரகரணம் விநியோஜகம் ஆகாது அப்படிங்கிறது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டா நம்ம முன்னாடி எப்படி யோசிச்சோம் 2 இடத்துலயும் ஆகாங்ஷா இருக்குன்னு நினைச்சுட்டு யோசிச்சோம் பிரதானத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு உபஹோமாதிகளுக்கும் ஆகாங்ஷா இருக்குன்னு நினைச்சுட்டு நாம உபயாகாங்ஷா தான் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டோம் ஆனா வாஸ்தவிகத்துல அப்படி இல்லை பிரதானத்துடைய ஆகாங்ஷாயானது இதிகர்த்தவியதா ஆகாங்ஷாவானது பிராகிருத அங்கங்களினாலேயே சாந்தி ஆயிடும் அதனால இங்க அந்நியதராகாங்ஷா தான் இருக்கு அதனால இங்க பிரகரணம் விநியோஜகம் ஆகாது அததான் இங்க சொல்லி கொடுக்க பாருங்க தத்ர யத்யபி தத்ர இத்யுக்தே விகிருத்தோ யத்யபி இப்படி இருந்த போதிலும் எப்படி இருந்த போதிலும் தேஷாம் உபஹோமாதீனாம் கிம்பாவயேதித்தி அஸ்தி ஆகாங்ஷா ததாபி அப்படி இருந்த போதிலும் பிரதானஸ்ய ந கதம் பாவாகாங்ஷா அஸ்தி குதஹ பிராகிருதைஹி அங்கைஹி நிராகாங்ஷத்வாத் பிராகிருத அங்கேஹி பிரகிருத்திலிருந்து வந்ததான அங்கங்களினால் அந்த ஆகாங்ஷாவானது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் அப்படின்னு அர்த்தம் உடனே அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும் பிராகிருதாங்கங்கள் விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆறுதுன்னு சொல்றேன் அது அங்கிருந்து இங்க வரணும் அதற்கு பதிலாக இங்கேயே படிக்கப்பட்டதான உபஹோமங்கள் இருக்கே இவைகளை இதிகர்த்தவியதாகாங்ஷா வரும் பொழுது விகிருத்தினுடைய இதிகர்த்தவியதாகாங்ஷையில் இங்கேயே படிக்கப்பட்டதான உபஹோமங்களை சேர்க்கலாமா இல்லையா கேள்வி புரிஞ்சுதா அப்படி பண்ணலாமா இல்லையா அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் தெரியுமா கிடைக்கும் அப்படி பண்ணலாமா இல்லையா அதுதான் கேள்வியை கேட்கிறா பாருங்க நச்ச பிராகிருதானாம் அங்கானாம் அத்திர இத்தியுக்தே விகிருத்தோ ஏன்னா பிராகிருதாங்கங்கள் பிரகிருத்தில படிக்கப்பட்டிருக்கு விகிருத்தில படிக்கப்படலை பிராகிருதாங்கானாம்
அத்திர விகிருத்தோ அபடிதத்வேனா அப்பிரத்யக்ஷத்வாத். இந்த பிராகிருதாங்கங்கள் தர்ஷபூர்ண மாசத்துல படிக்கப்பட்டவைகள், இந்த சௌரிய பிரகரணத்துல படிக்கப்பட்டவைகள் அல்ல. அதனால இங்க அவைகள் பிரத்யக்ஷம் இல்லை. அபடிதத்வாத் வைகிருத்தானாம் தூ, அதாவது விகிருத்தியிலேயே விசேஷமாக படிக்கப்பட்ட உபஹோமாதிகள் அத்தைவ படிதத்வேன பிரத்யக்ஷத்வாத் தைஹி ஏவ உபஹோமாதிபிஹி ஏவ ஆகாங்ஷா உபசமஹா, அதாவது விகிருதி கத இதி கர்த்தவ்யதாகாங்ஷாயாக உபசமஹா அஸ்து இதி நச்ச வாச்சியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? இந்த உபஹோமங்கள் இங்கதான் படிக்கப்பட்டிருக்கு. எங்க? விகிருத்தியில தான் படிக்கப்பட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த உபஹோமங்கள் உபகாரத்தை பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது புதுசு இல்லையா? உபஹோமங்கள் புதுசு. இந்த உபஹோமங்களை ஏன் அபேட்சிக்கிறது? பிரதானம் தனக்கு ஒரு உபகாரம் வேணும்னு அபேட்சிக்கிறது. ஆனா இந்த உபஹோமங்கள் உபகாரத்தை பண்ணுமா பண்ணாதாங்கிறது நமக்கு இன்னும் கிளிப்தமா இல்லை, என்ன புதுசுங்கிறதுனால. ஆனா பிராகிருதாங்கங்கள் இருக்கே, அவைகள் அப்படி இல்லை. ஏற்கனவே பிரகிருதி பிரதானத்துக்கு உபகாரம் பண்ணி தன்னுடைய சாமர்த்தியத்தை அது காமிச்சிருக்கு. கிளுப்தோபகாரகமா இருக்கு இல்லையா? அதனால இப்ப நம்மளே ஒரு லௌகிக நியாயத்தை பார்ப்போமே. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பைப் ஏதோ ரிப்பேர் பண்ணணும் நினைச்சு பார்ப்போம். நமக்கு நம்ம பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்கார். ஆனா அவர் எப்படி ரிப்பேர் பண்ணுவார், அவருடைய சாமர்த்தியம் என்னன்னு நமக்கு தெரியாது. பக்கத்திலேயே இருக்கார். ஆனா ஒரு 2-3 தெரு தள்ளி இன்னொருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நல்லா வேலை செய்வார், ரொம்ப பொறுப்பா செய்வார், எடுத்த காரியத்தை நல்லா முடிப்பார், தெரியும். இப்ப நம்ம 2 பேர்ல யாரை கூப்பிடுவோம்? ரொம்ப பக்கத்துல இருக்கார் அப்படின்னு இவரை கூப்பிடுவோமா? நல்ல வேலை தெரிஞ்சவர், அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கார், நல்லா பண்ணுவார்னு தெரியும், அதனால நம்ம அவரை கூப்பிடுவோமா? யாரை கூப்பிடுவோம்? ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே அந்த வேலையை பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காருன்னு தெரியும், கிளுப்தோபகாரகமா இருக்கார் அவர், அவருடைய சாமர்த்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பக்கத்திலேயே இருந்தாலும் இவரை கூப்பிடாத, தூரத்துல இருக்க அவரை தான் கூப்பிட்டு இருக்கோம். லோகத்திலயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஒரு ஸ்திதிதான் இங்கேயும். இப்போ விகிருத்திக்கு ஆகாங்ஷா இருக்கு, கேனபாவையேத் அப்படின்னு. இந்த ஆகாங்ஷையில பிரத்யக்ஷமா படிதமா இருக்கக்கூடியதான உபகஹோமத்தை எடுத்துக்கலாமா? அதாவது பிரத்யக்ஷமா படித்தமா இருந்தாலும் அக்லிப்த உபகாரகம், அதிருஷ்டோபகாரகம், அதாவது அதோடைய உபகாரம் என்னன்னு நம்ம பார்த்தது இல்லை, அது எப்படி உபகாரம் பண்ணுவோம் பண்ணாதான் பார்த்தது இல்லை. ஆனால் பிராகிருதாங்கங்கள் கிளுப்தோபகாரகமா இருக்கு, ஏற்கனவே அது பிரகிருதி பிரதானத்துக்கு உபகாரம் பண்ணிருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம இந்த ரெண்டுத்துல எதை எடுத்துப்போம்னு கேட்டால் முதல்ல பிராகிருதாங்கங்களை தான் எடுத்துப்போம். அத போல விகிருத்தியும் தன்னுடைய இதிகர்த்தவியதா காங்ஷாவில கிளுப்தோபகாரகமாக இருக்கக்கூடிய பிராகிருதாங்கங்களை தான் முதல்ல எடுத்துக்கும். பிரத்யக்ஷமாக படித்தமானதா இருந்தாலும் உபஹோமங்களை எடுத்துக்காது. அதனால என்ன ஆயிடுறது தெரியுமா? பிரத்யக்ஷ அபடிதத்வே அபி கிளுப்தோபகாரகத்வேன ரூபேன பிராகிருதாங்கான்யேவ ஆதோ அன்வயம் பிராப்னுவந்தி. இல்லையா? இது புரிஞ்சிருக்கா? அந்த யுக்தி புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? தேஷாம் படிதத்வே அபி, தேஷாம் இत्युक्ते கேஷாம் உபஹோமாதீனாம் படிதத்வே அபி, பிரத்யக்ஷ படிதத்வே அபி இत्युक्ते விகிருதி பிரகரணே படிதத்வே அபி, அதே விகிருதி பிரகரணத்திலேயே படிக்கப்பட்டிருந்த போதிலும் அக்லுப்த உபகாரத்வேனா அப்படின்னு அர்த்தம். அவைகளுடைய உபகாரம் எத்தகையதுன்னு நமக்கு தெரியாது. ஜடிதி ஆகாங்ஷா உபசமனே அசாமர்த்தியாத், இப்படி அக்லுப்தோபகாரகமாக இருப்பதினால விகிருத்தியினுடைய ஆகாங்ஷைய உபசமனம் பண்ணாது. பிராகிருதானாம் தோ, பிரகிருதி அங்கங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா கிளுப்தோபகாரகத்வேனா தச்சமனே, அதாவது விகிருதிகத ஆகாங்ஷா சமனே சாமர்த்தியாத். தஸ்மாத் ஆதோ கஸ்ய அன்வயः,
பிராகிருதாங்கஸ்தேவ அன்வயா. இது புரிஞ்சுது இல்லையா? யுக்திகள் புரிஞ்சு இல்லையா? அதனால இப்ப என்ன அடுத்து அந்நியதராகாங்ஷா தான் இருக்கும் விகிருத்தியில. உபயாகாங்ஷா கிடையாது. நச்ச அத்திர தேஷாம் உபஸ்தாபகா பாவா. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறா. இதெல்லாம் சரிதான், இந்த பிராகிருதாங்கங்களை விகிருத்தியில எந்த பிரமாணம் உனக்கு காமிச்சு கொடுக்கறது, உபஸ்திதி பண்ணி கொடுக்கறது? நல்லா பாருங்க, விகிருத்தியில பிராகிருதாங்கங்கள் உபஸ்திதமானாதான் அதை எடுத்துக்குமே இல்லையா? உபஸ்திதியே இல்லாத, நல்லா பாருங்க, அந்த 2 தெரு தள்ளி ஒருத்தர் இருக்கார், நல்லா வேலை செய்வார் அப்படின்னு சொன்னேனே, அவர் உங்களுடைய நினைவுல இருந்தால்தான் நீங்க அவரை கூப்பிடுவேன். இப்போ உங்களுடைய நினைவுல பக்கத்துல இருக்க ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா நீங்க யாரை கூப்பிடுவேன்? நினைவுல இருந்தால் அவர் நல்லா வேலை செய்வாரேன்னு அவரை நீங்க கூப்பிடுவேன். ஆனா அவர் தான் நினைவுலே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த பக்கம் வந்து, ஆனா உங்களுக்கு நினைவிலே இல்லை. இப்ப நீங்க உடனே யாரை கூப்பிடுவேன்? பக்கத்துல இருக்கிறதான் கூப்பிடுவேன், ஏன்னா அவர்தான் உபஸ்திதி இல்லையே இன்னொருத்தர் இல்லையா? அத போல இங்கேயும் விகிருத்திலையும் விகிருத்தியில சொல்லப்பட்ட உபஹோமாதிகளை உபஸ்திதிய பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு அங்க பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் இருக்கு புரியுதா? விகிருத்தியில சொல்றேன், விகிருத்தியில உபஹோமங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு, நினைவுபடுத்துவதற்கு அங்கேயே வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? உபஹோமங்கள் இருக்கு அங்க, இங்க உபஹோமங்கள் என்கின்றதான அங்கங்கள் இங்க இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு அங்கே வாக்கியம் இருக்கு. அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு, சௌரிய யாக பிரகரணத்துல தான் இவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த யாகங்களை நினைவுபடுத்துவதற்கு நமக்கு அங்க வாக்கியங்கள் இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், உபஸ்தாபகம் பிரமாணம் அஸ்தி. சரியா? அத போல விகிருத்தியில பிராகிருத அங்கங்களை நினைவுபடுத்துவதற்கு அந்த அங்கங்கள் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னு கேள்வி புரிஞ்சுதா? புரியுறது. அதாவது அதிதேச பிரமாணம் சொல்ல வர இல்லையா? கரெக்ட் தான், அதிதேச பிரமாணம் தான் நமக்கு. அதிதேச பிரமாணம் என்ன பண்ணும், அங்கங்களை கொண்டு இங்க சேர்க்கும். ஆனா அந்த அங்கங்களை நினைவுபடுத்துறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். முதல்ல அந்த பிராகிருத அங்கங்கள் நமக்கு உபஸ்திதி ஆகணும். உபஸ்திதி ஆனதுக்கு அப்புறம் அந்த அங்கங்களை இங்க கொண்டு சேர்க்கிறத வேலையை தான் இந்த சோதக பிரமாணம் பண்ணும், அதிதேச பிரமாணம். அந்த பிராகிருத அங்கங்கள் எப்படி நினைவுபடுத்தப்படும் அப்படிங்கிற அந்த பிரக்கிரியைய நமக்கு இப்ப சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னு பாருங்க, சௌரியம் சரும் நிர்வபேத் பிரம்மவர்ச்சச காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா நமக்கு தெரியறது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்த்தி பாவனாவில அம்சத்ரயம் தெரியறது. சரியா? இந்த அம்சத்ரயம் பார்த்த உடனேயே நமக்கு என்ன, அதுவும் எப்படி இருக்கு இந்த சௌரிய வாக்கியம், சூரிய தேவதைய கொண்டதா இருக்கு, சருத்ரவியத்தை கொண்டதா இருக்கு. இப்படி ஒரு தேவதை, சருத்ரவியம், சருத்ரவியம்ங்கிறத விட ஔஷத திரவியமா இருக்கு. இந்த மாதிரியான திரவியத்தை கொண்ட யாகத்தை பார்த்த உடனே நமக்கு எந்த ஒரு யாகா நினைவுக்கு வருது? ஆக்னேய யாகா நினைவு. இன்னும் இப்படி சொல்லணும், ஆக்னேய யாகாங்கிறத விட ஆக்னேய யாகத்தை சொல்லுகின்ற வாக்கியம் உபஸ்திதமாயிடுது. ஏன்னா இந்த வாக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த வாக்கியம் நினைவுக்கு வந்துடுறது. சரியா? எந்த வாக்கியம்? யதா ஆக்னேயோ ஓஷ்டா கபாலோமா வாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி அப்படிங்கிறதான அந்த வாக்கியம் உபஸ்திதமாயிடுது. அந்த வாக்கியம் உபஸ்திதமாயிடுச்சுன்னா அதுல சொல்லப்பட்ட ஆக்கியாத பிரத்யத்தினால தெரிகின்ற ஆர்த்தி பாவனாவும் உபஸ்திதமாயிடுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ அந்த ஆர்த்தி பாவனா உபஸ்திதம் ஆயிடுச்சுன்னா, அதாவது நினைவு ஸ்மரணத்துக்கு வந்துடுச்சுன்னா, அந்த ஆர்த்தி பாவனாவில் இருக்கக்கூடிய அம்சத்ரயமும் உபஸ்திதம் ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது எந்த ஆர்த்தி பாவனாவினுடைய அம்சத்ரயம்? சௌரிய வாக்கியத்தை பார்த்துட்டு ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் உபஸ்திதம் ஆயிடுது.
இல்லையா? அப்போ ஆக்னேய வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஆக்கியாத பிரத்யத்தினால ஆர்த்தி பாவனா உபஸ்திதம் ஆயிடுது. எந்த ஆர்த்தி பாவனா? ஆக்னேய வாக்கியத்தை சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனா. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். மீமாம்சா சாஸ்திரப்படி உபமானம்ங்கிற ஒரு பிரமாணம் இருக்கு இல்லையா? நீங்க இது கேள்விப்பட்டிருக்கல, தர்க்க சங்கிரகம் வாசிச்சிருந்தா தெரியும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல இருக்கக்கூடிய பசுமாடை பார்த்துட்டு அத போல இருக்கும் கவயகா, அதாவது காட்டு மாடு அப்படின்னு ஒருத்தருடைய வாக்கியத்தினால கேட்டுட்டு அந்த காட்டுல போயிட்டு நாம பார்க்கிறோம். பசு போலவே ஒரு ஸ்வரூபம் கொண்ட ஒண்ணு இல்லையா? அதை பார்த்த உடனே நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதான அந்த பசுமாடுடைய சாதிருஷ்யத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்படின்னு நம்ம அந்த பிரக்கிரியை சொல்லுவோம். ஆனா மீமாம்சகாரோட மத்தப்படி எப்படி தெரியுமோ, அந்த அரண்யத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பசுமானுடைய ஸ்வரூபம், அதனுடைய கொம்பு இதெல்லாம் நினைவுக்கு வரும். விபரீதம். அத போல இங்க பாருங்க, இங்க அதாவது ஆக்னேய வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யத்தினால உபஸ்திதமான ஆர்த்தி பாவனா இப்போ ஸ்மரணத்துல இருக்கு. எப்படி பிரக்கிரியை பாருங்க, முதல்ல சௌரிய வாக்கியத்தை பார்க்கிறோம். சௌரிய வாக்கியத்தை பார்த்த உடனே அந்த வாக்கியத்துல சருத்ரவியம், ஏகதேவதாகத்துவம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆக்னேய வாக்கியம் உபஸ்திதமாச்சு, வாக்கியம் உபஸ்திதமாச்சு. அந்த வாக்கியம் உபஸ்திதமாச்சுன்னு சொன்னா அதோடைய அர்த்தமும் உபஸ்திதமாச்சுன்னு தான் அர்த்தம். அதுல இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவும் உபஸ்திதமாச்சு. இந்த பிரக்கிரியை புரிஞ்சிருக்கா? இப்போ இந்த ஆக்னேய வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனா உபஸ்திதமாயிடுத்து. அந்த ஆர்த்தி பாவனா அம்சத்ரய விசிஷ்டமா இருக்குங்கிறது தெரியறது. என்ன அம்சம்? கிம் பாவயேத் அப்படிங்கிற அம்சத்துல ஸ்வர்கா அன்வயிச்சிருக்குன்னு தெரியறது. கேனா அப்படிங்கிறத ஆக்னேய யாகா அன்வயிச்சிருக்கு, பிரதான யாகா. கதம் அப்படிங்கிற ஆகாங்கையில பிரயாஜாதிகள் அன்வயிச்சிருக்கு. இப்படி 3 அம்சத்திலையும் 3 அன்வயிச்சிருக்குன்னு தெரியறது. எங்கே? ஆக்னேய பாவனா இருக்கே, அந்த பாவனாவில 3 அம்சமும் சேர்ந்திருக்குன்னு தெரியறது இல்லையா? அதை பார்த்த உடனே நமக்கு மறுபடியும் இந்த சௌரிய வாக்கியத்துல ஒரு ஆர்த்தி பாவனா உபஸ்திதமாச்ச, அது நினைவுக்கு வரும். அதுல இந்த 3 அம்சங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி பார்த்தால் சௌரியஞ்சரு நிர்வபேர் பிரம்மவர்ச்ச சகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால உபஸ்திதமான ஆர்த்தி பாவனாவில சாத்தியாம்சம் தெரியறது. எது அங்க சாத்தியம்? பிரம்மவர்ச்சசம். அதே மாதிரி சாதனம் கிம் அப்படின்னு கேட்டா சௌரிய யாகா. ஆனா 3ஆவதா ஒரு அம்சம் இருக்கே, அது ரிக்தமா இருக்கு, காலியா இருக்கு. இது புரியறதா உங்களுக்கு? அந்த இதிகர்த்தவியதாகாங்கையில எது அங்க அங்கங்கள் இல்லையே, உபஹோமங்கள் இருக்கு, மற்ற அங்கங்கள் எதுவும் இல்லை, அந்த அம்சம் காலியா இருக்கு. இப்போ என்ன ஆயிடுத்து, உபமான பிரமாணத்தினால இந்த சௌரிய யாக பாவனா இருக்கே, அந்த பாவனாவினுடைய இதிகர்த்தவியதாகாங்ஷா ரிக்தமா இருக்குன்னு தெரியறது. இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சாதிருஷ்யம் பார்த்தோம் இல்லையா, ஆக்னேய வாக்கியத்தினால தெரியப்பட்ட ஆர்த்தி பாவனா அம்சத்ரய விசிஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோமே, அதையும் இதையும் துலனா பண்றோம். பண்ணி இதுல அந்த 3ஆவது அம்சம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சின்ற உடனே அங்கிருந்து அந்த பிரயாஜாதி அங்கங்களை இங்க அதிதேசம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த பிராகிருதாங்கங்களை உபஸ்திதி பண்ணி கொடுத்தது எது, எந்த பிரமாணம் அப்படின்னு கேட்டா உபமான பிரமாணம். இது புரிஞ்சிருக்கா? கேட்டா பிராகிருத அங்கங்களை இந்த விகிருதி யாகத்துல எந்த பிரமாணம் உபஸ்திதி பண்ணி கொடுத்தது, உபஸ்தாபகம் பிரமாணம் கிம் அப்படின்னு கேள்வி கேட்டா, இப்போ உபமானம் தான் பிரமாணம் தெரிஞ்சு போச்சு. அங்கங்களுடைய உபஸ்திதி உபமான பிரமாணத்தால கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அங்கங்களை விநியோகம் பண்றது, பிராகிருதாங்கங்களை விகிருதிக்கு அங்கமா சொல்லக்கூடியது அதிதேச பிரமாணம். இதத்தான் இங்க சொல்லிட்டு பாருங்க. நச்ச அத்திர தேஷாம் உபஸ்தாபகா பாவஹ, தேஷாம் இत्युक्ते பிராகிருத அங்கானாம் உபஸ்தாபகா பாவஹ. உபஸ்தாபகா பாவஹன்னு என்னது? உபஸ்தாபகம் பிரமாணம் கிஞ்சின் நாஸ்தி இதி ந உபமிதி லக்ஷண பிரமாணேன தேஷாம் உபஸ்திதத்வாத் எப்படின்னு அவரே சொல்ல போறார். சௌரிய வாக்கியேஹி திருஷ்டே, சௌரிய வாக்கியத்தை பார்க்கையில்
ஔஷத திரவியகத்வேன ஏக தெய்வத்தியகத்வேன, அதாவது ஒரே தேவதையை கொண்டது. சூரிய தேவதாக்கமா இந்த யாகா இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா, அக்னிசோமேயா புரோடாசகா யாகாவும் இருக்கே தர்ஷத்துல, தர்ஷபூர்ண மாசத்துல அக்னிசோமியாவும் இருக்குதானே, அதையும் பிரகிருத்தியை எடுத்துக்கூடாது, அதுவும் ஔஷத திரவிய கந்தனே அப்படின்னு கேட்டால் ஐந்தாட்ன புரோடாசகாவும் இருக்கு, அதுவும் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் திதேவத்தியமா இருக்கு, ரெண்டு தேவத்தையை கொண்டதா இருக்கு. ஆக்னேயம் தான் ஔஷத திரவியத்தையும் கொண்டிருக்கு, ஒரு தேவத்தையும் கொண்டிருக்கு. அப்போ மற்றதை காட்டிலும் ஆக்னேய யாகம்தான் ரொம்ப சதிருஷமா இருக்கு, ரொம்ப ஒத்து போறதா இருக்கு இல்லையா? அதனாலதான் ஔஷத திரவிய கத்வேன ஏக தேவத்திய கத்வேன சாதிருஷ்யேன ஆக்னேய வாக்கியம் உபமீயதே. எப்படி கவய தர்ஷனாத் கோஹோ உபமானவத்து. இதைத்தான் நான் சொன்னேன், மீமாம்சா சாஸ்திரத்தை இது மாறும்னு. தார்க்கிகால வேற மாதிரி சொல்லுவா, பசுமாடை வச்சுண்டு கவயத்தை தெரிஞ்சுப்பா. ஆனா இங்க அப்படி இல்லை, கவயத்தை வச்சுட்டு தான் பசுமாடை தெரிஞ்சுக்கிறது, பசுமாடுடைய அவயவங்களை தெரிஞ்சுக்கிறதா விபரீதமா சொல்லுவா. தஸ்மிம்ச்ச உபமிதே தேன ததர்த்தா ஞாயதே. தஸ்மிம்ச்ச உபமிதே அப்படின்னு சொன்னா வாக்கியே உபமிதே ததர்த்தஸ்ச ஞாயதே, வாக்கியார்த்தா ஞாயதே. அந்த வாக்கியார்த்தத்துல ஆர்த்தி பாவனா எப்படி இருக்கு? தா திரியம்சா பாவனா, 3 அம்சத்துடன் கூடியதாக இருக்கு. தத்ர சௌரிய வாக்கியே பாவனாயாக பாவ்ய கரணயோகோ சத்வாத் கிளேஷோ நாஸ்தி. ரெண்டும் அப்படியே இருக்கு, இங்க இருக்கு. 3வது அம்சம் தான் இங்க இல்லை, அதுதான் சொல்ல போறார். இதி கர்த்தவியதாகாங்ஷாயாம் உபகார பிருஷ்டபாவேன ஆக்னேய இதி கர்த்தவியதா அதிதிஷ்யதே. அதாவது 3வது அம்சமா இருந்தது இதி கர்த்தவியதாகாங்ஷா அப்படின்னு, அதுல உபகாரகங்கள் இல்லை. உபகாரகம்னா என்னது? அதாவது ஆக்னேய இந்த விகிருதி யாகா சௌரிய யாகா பலனை உண்டு பண்றதுக்குண்டான யோக்கியத்தையே உண்டு பண்றதுக்கு எது தேவையோ அதுதான் உபகாரா. அதை உண்டு பண்றதுதான் இந்த பிராகிருத அங்கங்கள். ஆக்னேய இதி கர்த்தவியதா அதிதிஷ்யதே கதம் வாக்கியார்த்தா சௌரிய யாகேன பிரம்மவர்ச்சசம் பாவயேத் ஆக்னேயவத் உபகிருத்திய அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நம்ம கல்பிக்கணும். ததாச்ச தயா ஏவ ஆகாங்ஷா உபசமாத். அப்போ இந்த நிலைமையை பாருங்க. இப்ப என்ன அடுத்து? பிராகிருத அங்கங்களை உபஸ்திதி பண்றதுக்கு இங்க பிரமாணம் இருக்கு. அங்க உபஸ்திதி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த அங்கங்கள் இங்கே அதிதிஷ்யந்தே, இங்கே சௌரிய யாகத்துல. அப்படி அதிதேசம் ஆயிடுத்துன்னா முதல்ல போய் எது சேரும்? பிராகிருத அங்கங்கள் போய் சேருமா, அல்லது உபஹோமம் முதலியதான அபூர்வ அங்கங்கள் போய் சேருமா அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொன்னது போல பிராகிருத அங்கங்கள் தான் முதல்ல போய் சேரும். ததாச்ச தயா ஏவ ஆகாங்ஷா உபசமாத். இப்படி பிராகிருத அங்கங்கள் விகிருத்தில சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிராகிருத அங்கங்களினாலேயே விகிருத்தியினுடைய இதி கர்த்தவியதாகாங்ஷாவானது பூர்த்தி அடைகிறது. உபசமாத். அதனால என்ன அடுத்து? ந விகிருத்தேஹே பிரகரணம் அஸ்தி, விகிருத்தேஹே ஆகாங்ஷா நாஸ்தி, கதம் பாவயேத் இத்யாகாங்ஷா அதுனா நாஸ்தி. ஏன்னா பிராகிருத அங்கங்களே அங்க சேர்ந்து அந்த ஆகாங்ஷையை பூர்த்தி பண்ணினதுனால இப்போ நிலைமை எப்படி இருக்கு? உபஹோமத்துக்கும் விகிருத்திக்கும் வச்சுட்டு பார்த்தால் அந்நியதராகாங்ஷா தான் இருக்கு, உபயாகாங்ஷா இல்லை. அந்நியதராகாங்ஷா ரூப ஸ்தானாதேவச்ச அபூர்வாங்கம் அபூர்வாங்க கிரகணம். அப்போ விகிருத்தில இந்த உபஹோமங்கள் படிக்கப்பட்டிருக்க, இவைகளுக்கு எப்படி அன்வயா, எந்த பிரமாணத்தினால? பிரகரண பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம், ஏன்னா உபயாகாங்ஷா இல்லைங்கிறதுனால. அப்போ எந்த பிரமாணம் இங்க அங்கத்துவத்தை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, ஸ்தான பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்கே, அடுத்தாப்புல வரக்கூடியது. அதாவது ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தானன்னு அந்த ஸ்தான பிரமாணத்தினாலதான் உபஹோமங்களுக்கு விகிருத்தியங்கத்துவம். ஏன்னா அந்த ஸ்தான பிரமாணம் அந்நியதராகாங்ஷா ரூபம். அதுதான் சொல்லி கொடுக்கிற. அந்நியதராகாங்ஷா ரூப ஸ்தானாதேவ ஸ்தான பிரமாணாதேவச்ச அபூர்வாங்க கிரகணம். இன்னும் மேற்கொண்டு இந்த விசாரம் போயிட்டே இருக்கு, நம்ம நாளைக்கு பார்ப்போம்.
यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्